தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதை எதிர்க்கக்கூடிய சக்தி இதுவரை உருவாகவில்லை என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். சென்னை அம்பத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இபிஎஸ் பலவீனப்பட்டு போய் உள்ளதைத்தான் அவரது கூட்டணி அழைப்புகள் காட்டுவதாக விமர்சனம் செய்தவர், நிற்கக்கூட வலுவில்லாத கட்சி ஆட்சி அமைப்பது பற்றி பேசுவதாக தாவேகாவை கிண்டல் அடித்தார். நிற்பதற்கு கூட வலுவில்லாத இயக்கங்கள் கூட நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்றுதான் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். களம் வரட்டும், களம் எங்களுக்கான களம். நிச்சயம் மீண்டும் இரண்டாவது முறையாக மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி அமைப்பதற்கு எந்த வகையிலும் யாராலும் அதை தடுக்கின்ற சக்தி இதுவரையில் தமிழகத்தில் உருவாகவில்லை, இனியும் உருவாகாது. அதிலிருந்தே என்ன தெரிகிறது என்றால், இன்னும் அவர் தலைமையிலே கூட்டணியே அமையவில்லை. அவர் பலவீனப்பட்டு போயிருப்பதை இப்படி அறைகூவலிட்டு அனைவரையும் கூவி கூவி அழைப்பதிலிருந்தே அவர் பலவீனமாக உள்ளது தெரிய வருகிறது. ஆதவ அர்ஜுனா ரொம்ப கஷ்டப்பட்டு கலப்பு பூச்சி ஏறு உழுது விவசாயம் பார்த்து சம்பாதிச்சவர்.